சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு. இதோ உங்கள் வந்துட்டாரு. என் பேர் ஸ்ரீமன். பிஇ பயோமெடிக்கல் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். இன்டர்ன்ஷிப் போனதில் 15K சேலரியில் ஒரு டெம்பரரி ஜாப் கிடச்சிது. என்னை பற்றி சொல்லணுன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா இல்லை, லாஸ்ட் இயர் ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டார். அம்மா எப்படி இறந்தாங்கன்னு கூட அப்பா என்கிட்ட சொன்னது கிடையாது. அப்புறம் அக்கா இருக்காங்க, ஒரு ஒரு அடங்காப்பிடையார் தங்கச்சி இருக்கா. அப்புறம் என்னங்க, மார்னிங் டு ஈவினிங் கம்பெனி, ஈவினிங் ஹோட்டலில் பார்ட் டைம் ஜாப். இதுக்கெலாம் நடுவில் சில பேரோட வார்த்தைகளை வேறு கேட்டாகணும். இப்படி லைஃபே ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி டெய்லி ரொட்டீன் இப்படியே போயிட்டு இருக்கும். அக்காவுக்கு யூட்ரஸில் ஒரு சின்ன கட்டி இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணிடலான்னு டாக்டர் சொன்னார். பட் 1 lakh ஆகும்னு சேர்த்து சொன்னார். என்னாலையும் அவ்வளோ பணத்தை சீக்கிரமாக ரெடி பண்ண முடியாது. கடவுள் கஷ்டத்தை கொடுத்தாலும் கால அவகாசத்தோடு கொடுக்குறான்னா பார்த்துக்கோங்களேன். 6 months பண்ண சேவிங்ஸ், அப்புறம் என் பார்ட் டைம் ஜாப் சேலரியில் இப்போ ஒரு 1 lakh இருக்குது. ஸோ டுமாரோ அமௌண்ட் வந்துடும், அக்காவை க்யூர் பண்ணிடலாம். இதில் என் தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ்னு அது ஒரு சைடு சொல்லிட்டே போகலாம். ஆனால் எதுக்கு ஒருத்தனுக்கு இவ்வளோ கஷ்டம் வரணும்? புரியாத புதிருக்கு விடை தேடுற மாதிரி என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் போகுதோ போகட்டும். அக்கா, இனிமேச்சும் உடம்பு நல்லா பார்த்துக்கோ. இல்லைனா மட்டும் இவரை பார்த்துட்டு போறாரு. எங்கள் அக்காவை என்றைக்குமே நான் தான் பார்த்துக்கணும். ஆமாம்மா, அவள் புருஷன் விட்டானா நீ பார்த்துக்கோ. எங்கள் அக்காவை பார்த்துக்கிறதுக்கு அவன் என்ன சொல்கிறது? உன் புருஷனை பார்த்துக்க அவன் டைம் கரெக்டாக இருக்கும். இதில் நீ எங்கள் அவளை பார்த்துக்க போகிற. எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. உனக்கு வேறு வேலை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் கிளம்புறேன். அக்கா, உடம்பு பார்த்துக்கோ. என்னடா சாப்பிட்றேன்? டாவா? என் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா பேசுற? ஓனர்கிட்ட சொல்லட்டுமா? இங்க நான் உன் கிளாஸ்மேட்டும் இல்ல, என் லெவலுக்கு பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆளும் இல்ல. மரியாதையா பேசுற. சாரி சார். என்ன சாப்பிட்றீங்க? 2 வடை 1 டீ போட. 2 வடை 1 டீ. விடு தம்பி, ஒழுங்காக வளர்த்துருந்தா இவங்க ஏன் ஒழுங்கினமாக வளர்ந்துருக்க போகிறாங்க? காசு கஷ்டத்தை சொல்லி வளர்த்துருக்கணும், எல்லாம் பெற்றவங்கள சொல்லணும். என்ன பண்ணுறது? அண்ணா, அப்பெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க அப்பெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ மரியாதை கொடுத்து பார்த்துப்பாரு. பசங்க பண்ணுற தப்புக்கு பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? விடுங்க சார். டீ. ஹலோ, சொல்லுக்கா. எங்கடா இருக்க? இதோ ஆஃபீஸில் இப்போ தான் சேலரிக்கு ஒரு கையில் வாங்குறேன். சீக்கிரம் வீட்டுக்கு வா. ஏன், என்னாச்சு? வா சொல்றேன். அக்கா அக்கா, எதுக்கு வர சொன்ன? போய் காலை கழுவிட்டு உள்ள வாடா. எதுக்கு? இந்தா புடி. உன் தங்கச்சி பெரிய பொண்ணாயிட்டாடா. அக்கா, சாப்பாடு வை.
அதுதான் ஒரு சின்ன பயம். கேஜிஎஃப் யாஷ் மாதிரி பேசுகிறனும், அவர் பேசினா மாசாக இருக்கும், நான் பேசினா கிரிஞ்சாக தானே இருக்கும். ஆனாலும் அப்பா எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாருன்னு இப்போ தான் புரியுது. இப்படி தான் இந்த அப்பனெல்லாம் இவ்வளோ வழியை தாங்கிட்டு இருக்காங்களோ தெரில. நான் உன்னை கேட்கட்டா? என்னடி கேட்க போற? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கக்கா, எனக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணலாம்ல? அவனை கேட்குற மாதிரி பேசாது. புரிஞ்சுக்கோ பாப்பு, நம்ம குடும்பம் இப்போ இருக்க சுச்சுவேஷன் தான், நம்மளால எதுவும் பண்ண முடியாது. உன் அண்ணன் அவனுக்குன்னு ₹1 கூட வச்சுக்கல, எல்லாத்தையும் நமக்கு தான் கொடுத்துட்ருக்கான். நம்ம அப்பா அம்மாவோட இடத்த அவன் நிரப்பணும்னு நினைக்கிறான். ஆனால் இப்படி நம்ம செலவு மேலே செலவு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? ஆனால் அவன் முடிஞ்ச வரைக்கும் ஓடிட்டு தான் இருப்பான். அவனுக்கும் நிறைய ஆசை இருக்குது. ப்ரைஸ் டேக் பார்க்காம ஷர்ட் வாங்கணும், ரேட் பார்க்காம ஹோட்டலில் சாப்பிடணுன்ட்டு. ஆனால் அவன் என்னைக்காச்சும் அவனுக்கு யோசிச்சிருக்கானா? அவனுக்கு நம்மளால ரெஸ்ட் கொடுக்க முடியுதோ இல்லையோ, நம்ம மேலே மேலே கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அவனுக்கும் உனக்கு ஃபங்க்ஷன் பண்ணணும் தான் ஆசை, ஆனால் இப்போ அவனுக்கு கேட்டு கஷ்டப்படுத்தாது. சாரிக்கா, நான் எதுவும் கேட்கல. எதுவும் கேட்க வேணாம்னு சொல்லலை, அளவுக்கு மீறி எதுவும் கேட்காதன்னு சொல்கிறேன். சரியா? சரி. இதோ கால் வந்துட்டாரு. என்னாச்சு? இல்லை, அட லூசா அண்ணா, நீ எல்லாத்தையும் கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்க, அப்புறம் என்ன? இது எல்லாமே ஒரு அப்டக்கல்ஸ் தான். நீயே இப்படி இருந்தா அப்புறம் நாங்களும் என்ன பண்ணுவோம் சொல்லு? என்னால் முடியல, எங்கேயாச்சும் போயிடலாம் போல இருக்கு. அப்பா அம்மா இருந்திருக்கலான்னு தோணுது, ஆனால் ஒரு சில சுச்சுவேஷனில் நானே எதுக்குன்னு தோணுது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா? ஆனால் சிரிக்கக்கூடாது. என்ன சொல்லு? அங்கே மேலே பாரு, வானத்தில் எவ்வளோ ஸ்டார் இருக்கு. ஆனால் அந்த நியூக்ளியஸ் ஸ்டார் மட்டும் எப்பவுமே பிரைட்டாக இருக்கும். சேம் டைம் அதை சுற்றி 2 ஸ்டார் கூடவே இருக்கும். அதே நம்ம நியூக்ளியஸ் ஸ்டார்னு சொல்லணும்னு உனக்கு தெரியுமா? ஏன்? அந்த நியூக்ளியஸ் ஸ்டாரோட மேக்னெட்டிக் பவரால தான் அதை சுற்றி இருக்க 2 ஸ்டார் இருக்கு. அது மாதிரி நீ இருக்க தைரியத்தில் தான் நாங்கள் இருக்கோம். பாரா, நீ எப்போ எப்படிலாம் பேச கற்றுக்கிட்ட? அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் வரும். பின்ன நீ செத்து தொலைஞ்சிட்டுன்னா எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் எப்படி வரும்? அப்புறம் நான் அன்றைக்கி என்னோடய ஃபங்க்ஷனை பற்றி பேசும்போது நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ ஃபீல் பண்ணாத.
இனிமேல் ஃபங்க்ஷனை பற்றி பேச மாட்டேன். நீ என்ன முடியாது நினச்சிட்டல? ஐயோ சார், இப்படியெல்லாம் பேசி நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. சீக்கிரம் ஒரு நல்ல ஜாபில் ஜாயின் பண்ணி கிராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ கூட ஃபங்க்ஷன் வேணாம்னு சொல்ல மாட்டேன். நான் நல்லவ தான், ஆனால் அவ்வளோ நல்லவ இல்லை. ஸோ அவ்வளோ நல்ல மனசெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மிஸ்டர் ஸ்ரீமன். நான் எமோஷ்னல் ஆகி ஃபங்க்ஷனே வேணான்னு சொல்லி இதை ஒரு ரீசனாக வச்சு நீ எஸ் ஆகிடுவேன். எதுக்கு? ஸோ உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஸ்டோரிக்கு எனக்கு ஒரு டைரி மில்க் வாங்கி போ. தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ரோ. என் லைஃப் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். வீட்டு சுச்சுவேஷனை யோசித்து யோசித்து சாக்ரிஃபைஸ் ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. இப்போ கூட என் பசிக்கு தான் 3 இட்லி போதும்னு சொல்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க ப்ரோ, புரியுது. ஆனால் நான் தானே சாப்பிட சொல்கிறேன், சாப்பிடுங்க. இப்போ என் வயிறு நிறைஞ்சிரும் ப்ரோ. ஆனால் நைட் நான் சாப்பிடும்போது என் வயிறு 5 இட்லிக்கு பசிக்கும். அப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது. இந்த சுச்சுவேஷன் மாற தான் நிறைய வேலை இன்டர்வியூஸ்னு தேடிட்டுருக்கேன். விடுங்க ப்ரோ, சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என் பர்ஸ் உங்ககிட்ட கிடச்சிருக்கு. அதில் எப்படியும் ஒரு 15K இருந்துச்சு. அதை நீங்கள் என்கிட்ட கொடுக்காமலே இருந்திருக்கலாம்ல ப்ரோ. நீங்கள் தான் அதை வெறும் 15Kன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது என்னோடய 1 month சேலரி. அதை ஏர்ன் பண்ண நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ என்னோட வேல்யூ 15K. சரிங்க ப்ரோ, சாப்பிடுங்க. Simon? May I come in? எஸ்
வாங்க ஸ்ரீமன்.